உலகெங்கும் வாழும் தமிழ்ச் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நிகழ்த்தும் பா எழுத வா மரபு பயிற்சி வகுப்பு. அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் சொல்லின் செல்வர் கலைமாமணி ஐயா ஆவடி குமார் அவர்கள் தலைமையேற்று நடத்த, தமிழ் மருத்துவர் வர்மக்கலை நிபுணர் ஐயா விஜயபாபு அவர்கள் வாழ்த்துரை வழங்க, பாவலர் மாமணி மரபு ஆசான் ஐயா கோவிந்தராசன் பாலு அவர்கள் நடத்திய 38வது பயிற்சி வகுப்பை இக்காணொலியில் காணலாம். உச்சங்கம் வளர்த்த செந்தமிழின் தொடரங்கமென அணி செய்யும் அனைத்திந்திய தமிழ் சங்கம் கலையாத கண்ணி தமிழுக்கு நிலையான மணிமகுடம் யாழும் குழலும் முழுதும் முழங்கும் அழக தமிழுக்கு ஆய்வரங்கம். எங்கள் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் தமிழ்ச்சங்கம் தமிழ்ச்சங்கம். தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தொல்மொழி எங்கள் தமிழாகும், சொல்வளம் காட்டும் வழியாகும், ஆழி சூழ் உலகத்தின் ஆரமாகும், ஏழிசை கண்ட செம்மொழியாகும் செம்மொழியாகும். அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நிகழ்த்துகிற வா எழுதவா இணையவழி மரபு பயிற்சியின் 38வது வகுப்பு. இதுவரை 37 அமர்வுகளை கடந்து நாம் 38வது வகுப்பில் காவடி சிந்தை முடித்து அதனுடைய சிறப்பை அறிந்து அடுத்த நிலைக்கு இன்றைய வகுப்பை 38வது வகுப்பாக நாம் பயில இருக்கிறோம். இந்த வகுப்பு ஒரு சிறிய இடைவெளி, கடந்த வாரம் இந்த வகுப்பை நாம் ஒத்தி வைத்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதற்கு காரணம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நம்முடைய அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தமிழ் திறன் ஆய்வு நடுவும் துணைத் தலைவராகவும், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட தலைவராகவும், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மோடு அணுக்கமாகவும் இணக்கமாகவும் எனக்கு கிடைத்த தோன்றா துணையாகவும் அனைத்திந்திய தமிழ்ச்சங்க நிர்வாகிகளோடு உறுப்பினர்களோடு மிக நெருக்கமாக பழகி அவர்கள் அன்பையும் ஆதரவையும் பாசத்தையும் பரிவையும் எப்பொழுதும் காட்டி வந்த நம்முடைய போற்றுதலுக்குரிய மரியாதைக்குரிய அருட்கவி, தெய்வ புலவர், பெரும் புலவர் என்று நம்மால் நெக்குருகி பாராட்டப்பட்ட மரியாதைக்குரிய செம்மங்குடி துரையரசு தொண்டைமானவர்கள் நம்மில் இருந்து காலமான ஒரு நிலையில் அந்த பிரிவாற்றாமையை நாம் கடந்து வருகின்ற ஒரு காலகட்டத்தில் கடந்த அமர்வை நடத்த இயலாத ஒரு நிலையை ஏற்பட்டது. எனவே அவருடைய இழப்பு என்பது அவருடைய குடும்பத்திற்கும் மட்டுமல்லாமல் அனைத்திந்திய தமிழ் சங்கத்திற்கும் ஒரு பேரிழப்பாக என்னை போலவே நீங்களும் கருதுவீர்கள். அந்த இழப்பு நம்மால் தடுக்க முடியாது என்றாலும் அதை ஈடுகட்டுகின்ற வகையில் அவருக்கு நாம் காட்டுகின்ற நன்றி கடனை, அவர் மீது செலுத்துகின்ற பாசத்தை, பரிவை, அன்பை, அக்கறையை அவருடைய எழுத்துக்களின் வழியாக அவர் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரை உள்வாங்கி அவர் விட்டு சென்ற பணிகளை, அவர் முன்வைத்த கருத்துக்களை தொடர்ந்து நாம் பின்பற்றுவதும் அதை நெறிப்படுத்துவதும்
அவர் எழுத்துக்களின் வழியாக அவரை தொடர்ந்து வாழ வைப்பதும் நம்மால் முடியும் என்பதால் நாம் அந்த பணிக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்கின்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியாக வெகு விரைவில் அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் சார்பில் அவருக்கு ஒரு சிறப்பான இரங்கல் கூட்டம், அவருடைய நூல்கள் சிலவற்றை வெளியிடுகின்ற அவருடைய படத்திறப்பு என்று ஒரு சிறந்த நினைவாஞ்சலி நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அவருடைய பெயரால் செம்மங்குடி துரையரச தொண்டைமான் விருது ஆண்டுதோறும் வழங்குகின்ற ஒரு அரிய முயற்சியை அவருடைய குடும்பத்தினரோடு இணைந்து செயல்படுத்த இருக்கிறோம். அது ஒரு பொற்கிழி வழங்குகின்ற அவருடைய நினைவாக ஆண்டுதோறும் அந்த விருது வழங்குவதென்றும் திட்டமிட்டிருக்கிறோம். அதை போலவே அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் செம்மங்குடி துரையரச தொண்டைமான் விருது மட்டுமல்லாமல் அவருடைய நினைவை போற்றுகின்ற கவிஞர்களுக்கு அவருடைய பாராட்டுதல்களை, அவருடைய அன்பை இதுவரை பெற்ற கவிஞர்களை அழைத்து பாராட்டுகின்ற வகையில் அவர்களுக்கும் சிறப்பு செய்கின்ற, விருது வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியை வெகு விரைவில் திருவள்ளூரில் அவர் பிறந்து வாழ்ந்து பிறந்ததற்கு பிறகு ஆசிரியர் பணியை செய்து அந்த மக்களின் அன்பை அவருடைய மாணவர்கள் நிறைந்திருக்கின்ற திருவள்ளூர் நகரில் அந்த விழாவை நடத்த இருக்கிறோம். அந்த விழாவில் நாம் அவருடைய இறுதி நிகழ்ச்சியில் ஊர்வலத்தில் பங்கேற்க முடியவில்லை என்ற வருத்தமும் ஏக்கமும் கொண்டவர்கள் அந்த வருத்தத்திலிருந்து விடுபடுகின்ற வகையில் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அந்த விழா விரைவில் அவருடைய இறுதி சடங்குகள் அவருடைய குடும்பத்தினரிடம் முடிந்ததற்கு பிறகு ஒரு நாள் குறிப்பிடப்பட்டு இந்த மாத இறுதிக்குள் நடத்துவதென்று முடிவெடுத்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கெடுத்து அவருக்கு அவருடைய நினைவை போற்றி நினைவாஞ்சலி செலுத்தி அவருடைய நீடுகள் நிலைத்திருக்கின்ற வகையில் நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் சார்பில் உங்களிடம் வைத்து இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். இன்றைக்கு 38வது அமர்வு. இதுவரை 37 அமர்வுகளை முடித்து நம்முடைய பா எழுதவா என்று இணைய வழி பயிற்சி வகுப்பு ஒரு தொடர்ச்சியான சிறப்பை பெற்று வருகிறது. பல்வேறு தமிழறிஞர் பெருமக்கள் பங்கெடுத்து நம்முடைய நிகழ்ச்சியை பாராட்டுவது மட்டுமல்லாமல் இந்த பயிற்சியின் வழியாக பல்வேறு பெருமக்கள் தமிழ் இலக்கண மரபை, கவிதை நெறியை உணர்ந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் என்பதை பெருமையோடும் பெருமிதத்தோடும் சிறப்பித்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு 38வது அமர்வு. இந்த அமர்வில் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த அமர்வில் வாழ்த்துரை வழங்குவதற்காக வரை தந்திருப்பவர் தமிழ் மருத்துவர் என்று பாராட்டப்படுகின்ற, சிறப்பு பெற்றிருக்கின்ற கவிஞர் எழுத்தாளர் விஜயபாபு அவர்கள். இவர் நம்முடைய மண்ணின் மகத்துவத்தை, நம்முடைய பாரம்பரிய சித்த மருத்துவத்தினுடைய சிறப்புகளை, அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ் மருத்துவம் இன்றைக்கு உலக மருத்துவ வடிவங்களுக்கெல்லாம் முன்னோடியானது, முதன்மையானது மட்டுமல்ல, சிறப்பானது, அவர்களுக்கு இணையானது என்பதை நிலைப்படுத்துகின்ற பெரும்படியை தொடர்ந்து செய்து வருபவர். நாம் யாரும் எதிர்பார்க்காத, உலகம் சந்திக்காத கொரோனா நுண்குருமி என்கின்ற ஒரு கொடுமை தாக்குகின்ற பொழுது அதை தமிழ் மருத்துவத்தால் எதிர்கொள்ள முடியும் என்று முயற்சி எடுத்து அதற்கு சிறப்பான பணிகளையும் ஆற்றியவர். சிறந்த கவிஞர், நல்ல பேச்சாளர்,
அவையில் ஆன்மீகத்தில் மிக ஆழமான புரிதலை கொண்டவர். தன்னுடைய கருத்துக்களை சரியாகவும் நிறைவாகவும் வெளிப்படுத்துகின்ற செயல்படுத்துகின்ற ஆர்வமும் அக்கறையும் கொண்டவர். எதை செய்ய வேண்டும் என்பதை விட எப்படி செய்ய வேண்டும் என்பதில் அக்கறை காட்டுகின்றவர். தன்னுடைய சிறிய அனுபவத்தை மிக பெரிய பயனுள்ள அனுபவமாக மாற்றுகின்ற உறுதியும் உளப்பாங்கும் கொண்டவர். பொதுவாக சித்தர்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் கண்டெடுத்தவர்கள் எல்லாம் அல்லது சித்தர்களாக தன்னை இன்றைக்கு நிலைநிறுத்தியவர்கள் எல்லாம் சித்தம் என்பதே சித்தத்தில் சிந்தித்தபடியே உடலும் உண்பனவும் ஒரு சேர அனுபவிக்கின்ற மனிதர்களை சித்தர்கள் என்று சொல்லுவார்கள். நாம் உடலும் அந்த உடலுக்குரிய பயிற்சியும் நாம் உண்பனவற்றால் தான் உருவாகிறது என்பதை உணர்ந்தவர்கள் சித்தர்கள் என்று அறிந்திருக்கிறோம். எனவே நாம் உண்பவைதான் நம் உடலை இயக்குகின்றன, பாதுகாக்கின்றன அல்லது பாதிக்கின்றன என்பதை உணர்ந்த காரணத்தால் தான் சித்தர்கள் மனிதர்களில் மேம்பட்டவர்களாக போற்றப்படுகிறார்கள். சித்தர்கள் அவர்கள் எந்த நிலையிலும் தன்னிலை உணர்ந்தவர்கள். அதுதான் சித்தர்களுடைய சிறப்பாக நாம் பார்க்கும். அவர்கள் பக்தன் ஆண்டவனை தேடி போய் ஆடிப்பாடி கடைசியில் ஆண்டவனிடம் அமைதி பெறுவதை பக்தியாக கருதுகிறார்கள். ஆனால் சித்தர்கள் அவர்கள் எதையும் தன் உடல் அழிவற்றது, ஆன்மா அழிவற்றது, உடலை வைத்துக்கொண்டு மட்டுமே வாழ முடியும் என்ற சாதாரண மனிதனுடைய இந்த மனித வடிவத்தினுடைய நிலையை அவர்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. அவர்கள் உடல் இல்லாமல் வாழ முடியும், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இன்றைக்கும் அவர்களுடைய நிலையை பல இடங்களில் உணர முடிகிறது. அப்படி உணர்ந்து இன்றைக்கு தன்னுடைய உடல் இழந்தாலும் அல்லது உடல் மறைந்தாலும் அவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிறப்பு பெற்று அவர்களுடைய உணர்வுகளின் வழியாக அவர்கள் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை, அதற்குரிய பயிற்சியை அவர்கள் வாழ்வின் வழியாக காட்டியிருக்கிறார். சித்தர்களுடைய மருத்துவம் என்பது சித்தர்களின் கண்டெடுத்த கருத்துக்களின் வழியாக அவர்களுடைய மருத்துவ முறையை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்கள் மருத்துவத்தில் மேன்மை பெற்றிருந்தார்கள். வாழ்வியல் நெறிகளே அவர்கள் மருத்துவமாக, வாழ்க்கை முறையாக, அவர்கள் உண்கின்ற உணவே அல்லது உணவுப் பொருட்களே, பசியாற்றுகின்ற அந்த உணவுப் பொருட்கள் அது மருத்துவ முறையில் அவர்கள் உடலை பாதுகாக்கும் என்பதை உணர்த்தியவர்கள். அதனால்தான் நரை, திரை, மூக்கு, சாக்காடு நம்மை அணுகாது வாழ முடியும் என்பதை அவர்கள் வாழ்ந்து காட்டியவர்கள். இப்படி பல சிறப்புகளை பெற்ற சித்தர்களுடைய வழியில் தன்னுடைய மருத்துவ முறையை அமைத்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ் மருத்துவர் விஜயபாபு அவர்கள் நம்முடைய வருகை தந்து இன்றைய 38வது அமர்வை, இந்த அமர்வில் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் நம்முடைய தமிழின் இனிமையான இதமான காவடி சிந்தை தொடர்ந்து நம்முடைய மரபு ஆசான் பாவட மாமணி கோவிந்தராசன் பாலு ஐயா அவர்கள் இன்றைக்கு இசை நயத்தோடு தமிழ் இனிமையான மொழி, இதமான மொழி, பதமான மொழி, பண் என்ற நிலையில் பார்க்கப்படுகின்ற மொழி என்பதை
உணர்த்துகின்ற வகையில் அதற்குரிய மரபு இலக்கணங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 38வது வகுப்புக்கு வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற தமிழ் மருத்துவர் விஜயபாபு அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். இந்த 38வது அமர்வில் பங்கேற்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய இரவு நேர வணக்கத்தை சொல்லி, இந்த 38வது அமர்வில் வாழ்த்துரை வழங்க என்னை அழைத்திருக்கிற பேரன்பு கொண்ட அனைத்திந்திய தமிழ்ச் சங்கத்தின் தலைவர், பெரும் மதிப்புக்குரிய தமிழன்பர், சொல்லும் சொல்லையும் சூழல் அறிந்து சொல்லக்கூடிய சொல்லின் செல்வர், நல்லார்க்கு இனிய தமிழ் அன்பர், மரியாதைக்குரிய தமிழறிஞர் ஆவடியார் அவர்களே, இந்த பா எழுதவா எனும் நிகழ்வை தொன்மை மாறாமல் ஒவ்வொருவருடைய சிந்தையிலும் தெளித்துக் கொண்டிருக்கிற பயிற்சி ஆசான் மரபு மாமணி கோவிந்தராசன் பாலு ஐயா அவர்களே, அனைத்திந்திய தமிழ்ச் சங்கத்தின் செயலாளர், நம் தரணி போற்றுகிற தாய் தமிழை பொதிகை மலை சாரலை போல தெல்லு தமிழ் கொண்டு பா இசை பாடும் பைந்தமிழ் தாரகை சுகந்தீனா அவர்களே, இந்த நிகழ்வில் தங்களை இணைத்துக் கொண்டு சிறந்ததொரு தமிழ் சேவையை ஆற்ற வருகை தந்திருக்கிற எல்லாம் வல்ல ஏக இறைவன் எம்பெருமான் ஈசனின் திருமகன் முருகப் பெருமானினுடைய திருநாமத்தை தன்னுடைய பெயருக்கு முன்னாலே வைத்துக் கொண்டிருக்கிற தென்மண்டல தலைவர் முனைவர் முருக சரஸ்வதி அம்மையார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்துவதற்கு எப்பொழுதும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற பெரும் ஆவலோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்ட துணைத் தலைவர் கவிமாமணி வளர்மதி செல்வி அவர்களே, இந்த இனியதொரு நிகழ்வை ஒருங்கிணைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிற அனைத்திந்திய தமிழ்ச் சங்கத்தினுடைய செயலாளர் என் அன்பு சகோதரி வழக்கறிஞர் ஆகு நிறைமதி அவர்களே, மேலும் தமிழ் ஆர்வத்தோடு இத்தகைய ஒரு நிகழ்வில் தங்களை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து 37 அமர்வை நடத்தி இன்றைக்கு 38வது அமர்விலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற தமிழ் அறிஞர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இரவு நேரத்திலே வணங்கி வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடை. இந்த இனிய திருநாளில் தென்மண்டல செயலாளர் முனைவர் பிரேமா பார்வதி அவர்களுடைய பிறந்த தினமாக இந்த நாள் இருக்கிற காரணத்தினாலே முதலில் அவருக்கு தமிழ் சமூகத்தின் சார்பாகவும் அனைத்திந்திய தமிழ்ச் சங்கத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு இந்த இனிய பிறந்த நாள் நன்னாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை அறிமுகம் செய்கிற பொழுது தலைவர் குறிப்பிட்டார், சித்தர்களை பற்றியெல்லாம் சித்தர்களுடைய பெருமைகளை பற்றியெல்லாம் குறிப்பிட்டு இங்கே பேசியிருக்கிறார். உள்ளபடியே தான் கற்றிருக்கிற கலையை பிறருக்கு சொல்லி தரக்கூடிய அனைவருமே சித்தர்கள்தான். அந்த வகையில தான் உள்ளூர்ந்து உணர்ந்திருக்கிற தமிழை அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் என்கிற ஒரு பெயரிலே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தொடர்ந்து எத்தனையோ வேலைகளுக்கு இடையிலேயும் இந்த தமிழ் சேவை ஆற்ற வேண்டும் என்று தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற நம்முடைய தலைவரும் கூட ஒரு சித்தர் தான் என்பதில் மாற்று கருத்து. ஏனென்றால் தான் உணர்ந்து தான் கற்றதை தன்னோடு வைத்துக் கொள்ளாமல் வருங்கால சமூகத்திற்கு யாரெல்லாம் அவற்றை வாரி வழங்குகிறார்களோ அவர்களெல்லாம் சித்தர்களுடைய பரிபூர்ண ஆசியை பெற்று வாழும் சித்தர்களே. எனவே அந்த வகையில இந்த தமிழ்ச் சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அன்பர் ஆவடியார் அவர்களும் ஒரு பெரும் சித்தர், தமிழ் சித்தர் என்பதிலே மாற்று கருத்து. இப்படி தான் பெற்றிருக்கிற இந்த கலை தொன்மை மாறாமல்
பண்பாடு மாறாமல், கலாச்சாரம் மாறாமல், வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அவற்றை எல்லாம் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்று எல்லோருக்கும் கற்றுத்தந்து கொண்டிருக்கிற மரபு மாமணி கோவிந்தராசன் ஐயா அவர்களை உள்ளபடியே நாம் போற்ற வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு தனக்கு தெரிந்தவற்றை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு கூட யாரும் தயாராக இல்லாத காலமாக இந்த காலம் இருக்கிறது. அதிலும் நம்முடைய மொழியின் புலமை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆங்கில கல்வி முறை இவற்றையெல்லாம் மறைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அத்தகைய நிலையிலும் கூட ஏதோ ஒரு வகையில் இணைய வழி மூலமாகவா நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நாகரீகத்தையும் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வரலாற்று நிகழ்வுகளையும் வருங்கால தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வதற்கு இப்படி ஒரு அமைப்பு நடத்தி கொண்டிருப்பது உள்ளபடியே இறை அருள் நிறைந்து சொல்லுகிறேன். உள்ளபடியே இந்த அமைப்பு 38வது அமர்வல்ல 3800 நிகழ்வுகளையும் தாண்டி நடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிச்சயமாக அவையெல்லாம் நடக்கும் என்று எனக்கும் தோன்றுகிறது. இந்த தமிழ் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த தமிழ் மொழி இருக்கிறத, இது நம் முன்னோர்களுடைய காலத்திலே செய்யுளாகத்தான் இருந்திருக்கிறது. ஒரு 60 வயதை கடந்த நபர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த திரைப்படங்களில் எல்லாம் பேசக்கூடிய வசனங்களும் சரி, பாடல்களும் சரி, செய்யுள் முறையிலேயே இருக்கும். இப்படி உரைநடையாக இருக்காது. அவையெல்லாம் இன்றைக்கு தெரிந்து மொழி என்பது பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் மாறி இருக்கிறது. எனவே அந்த மாற்றத்தை எல்லாம் திருத்தி மொழியினுடைய புலமையை புரிந்து கொள்ள வேண்டுமானால் செய்யுளை வாசிக்க பழக வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலான பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய தமிழாசிரியர்களும் கூட இத்தகைய நுணுக்கங்களை பெற்றிருக்கிறார்களா என்பது ஐயமே. இருந்தாலும் அத்தகைய ஆய்வு நமக்கு வேண்டாம் என்றாலும் கூட இன்றைக்கு, ஏனென்றால் நிறைய மக்கள் இன்றைக்கு நம்முடைய அமைப்பில் ஆசிரியராக இருப்பார்கள். நம்முடைய அமைப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை தமிழ் அறிந்தவர்கள், அதனாலே தமிழை தரமாக மாணவர்களுக்கு கொண்டு சேர்ப்பார்கள். அதிலே மாற்றமில்லை. ஆனாலும் இன்றைக்கு ஒரு சில இடங்களிலேயும் கூட இருக்கிறது. ஏனென்றால் எனக்கு தெரிந்த சில பள்ளிகளில் அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நாங்கள் படித்த காலத்திலே குறளை பேச வேண்டுமானாலும் பாடலாக இருக்கும். நாலடியார், நான்மணிக்கடிகை போன்ற செய்யுள் பகுதிகளை வாசிக்க வேண்டுமானாலும் அது பாடல் வழியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அவையெல்லாம் எப்படி இருக்கிறது என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் நம்மால் முடிந்தவரை இது போன்ற அமைப்புகளின் மூலமாக நம்மோடு இணையக்கூடிய நபர்களுக்கு நாம் அறிந்த தமிழை மிக எளிய முறையில் பகுத்தாய்ந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருப்பதில் உள்ளபடியே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடத்துவது என்பது சிரமம்தான். இருந்தாலும் பல்வேறு சிரமங்களுக்கிடையே இதை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வணங்கி வரவேற்று வாழ்த்தி மகிழ்கிறேன். நம்முடைய தலைவர் ஆவடியார் அவர்கள் பேசுகிற பொழுதும் கூட சொன்னார், செம்மங்குடியாருடைய மறைவு உள்ளபடியே அது தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்றாலும் கூட அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது என்றாலும் அந்த இழப்பிற்கு நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை நாம் செய்துத்தான் தீர வேண்டும். அந்த வகையில அவருடைய நினைவஞ்சலியை போற்றுகிற விதமாக நடக்கக்கூடிய நிகழ்வை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து நடத்த வேண்டும் என்பதில் அவருடைய கருத்துக்கு நானும் உடன்பட்டு அவற்றை நல்லபடியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது நான் பேசுவதற்காக அல்ல, நீங்கள் எல்லாம் எப்படி இந்த தமிழை எனக்கு போதிக்கப் போகிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டு நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தின் காரணமாக இணைந்திருக்கிறேன். எனவே என் உரையை இத்தோடு நிறைவு செய்து அடுத்ததாக
நம்முடைய ஐயா மரபு மாமணி கோவிந்தராசன் ஐயா அவருடைய அந்த தமிழ் வளர்க்கும் அந்த ஆய்வை நானும் அறிந்து கற்க வேண்டும் என்கிற விருப்பத்தின் காரணமாக என்னுடைய உரையை சிற்றுரையாக முடித்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பேருரையாக பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிகவும் தெளிவான வகையில் நம்முடைய தமிழ் மருத்துவர் விஜயபாபு அவர்கள் உவையாகவும் எடுத்து சொன்னார். நாம் கற்றதை மற்றவர்களுக்கு கற்பிப்பது என்பது எல்லோரும் செய்யக்கூடிய செயலாக இல்லை. அதை செய்கின்ற பணிக்கு தன்னையும் இணைத்துக் கொள்கிறேன் என்று அவர் தன்னுடைய வாழ்த்துறையில் குறிப்பிட்டு ஒரு சிறப்பான பாராட்டுதலை நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலு ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் வழங்கினார். அவரை பொறுத்தளவில் அவர் தன்னுடைய தமிழ் பணியை நிறைவாக செய்து வருபவர். ஆன்மீக பணி, தமிழ் பணி, இன்னும் சொல்ல போனால் தமிழ் மருத்துவ பணி என்று தமிழர்கள் பண்டை காலங்களில், தொன்மை காலங்களில் பின்பற்றிய நெறிமுறைகள் வழுவாமல் பின்பற்ற வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கம் கொண்டவர். அவர் பங்கேற்று வாழ்த்தியது நமக்கு கிடைத்த சிறப்பாக நான் கருதுகிறேன். அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் பங்கேற்றதற்கும் வாழ்த்துரை வழங்கியதற்கும் நம்முடைய தமிழ் மருத்துவர் விஜயபாபு அவர்களுக்கு பாராட்டுகளை, நன்றியை, வாழ்த்தை தெரிவித்து இன்றைய அமர்வை தொடங்கலாம் என்று கருதுகிறேன். இன்றைய அமர்வில் காவடி சிந்து. இன்றைக்கு தமிழ் திரைப்படத்தில் நாம் அதிகமாக உணர்ந்திருக்கின்ற பாடல்கள் எல்லாம் ஏறத்தாழ காவடி சிந்தை பின்பற்றித்தான் இருக்கும். அந்த அளவுக்கு காவடி சிந்து என்பதே இது ஆன்மீகத்தில் அதிகமாக தமிழ் கடவுள் முருகப்பெருமானை பின்பற்றுகின்றவர்கள், வழிநடப்பவர்கள் பக்தி பெருக்கால் காவடி தூக்கி ஆடுகின்ற ஒரு முறையாக அது நிலைத்திருந்தாலும் அந்த காவடி சிந்தை இன்றைக்கு திரைப்படத்துறையிலும் எல்லோரும் பயன்படுத்தி இனிமையான பாடல்களை, இதமான பாடல்களை, இன்புறத்தக்க செய்திகளை எடுத்து சொல்லுகின்ற நம்முடைய நாவில் தடுமாறாமல் உச்சரிக்கின்ற பாடல்கள் எல்லாம் காவடி சிந்தில் அதிகம் இருக்கும். காவடி சிந்தில் இருக்கின்ற பாடல்கள் அதனுடைய ஓசை நயம், இசையின் மேன்மை, அதை உச்சரிக்கின்ற சொற்களின் சுவை, இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மற்ற வடிவங்களில் மேம்பட்டதாக இருக்கும். அப்படிப்பட்ட தமிழின் சிறப்புக்கும், தமிழின் பெருமைக்கும், தமிழின் சுவையை மற்றவர்கள் உணர்வதற்கும் காரணமாக இருக்கின்ற காவடி சிந்தை கடந்த வகுப்பில் கோவிந்தராசன் பாலு ஐயா அவர்கள் தொடங்கி அதை தொடர்ந்து அதனுடைய சிறப்பான நிலைகளை நமக்கு கற்பிக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அவர் பங்கேற்கின்ற இந்த காவடி சிந்து வகுப்பு சிறப்பான வகையில் ஒருங்கிணைத்திருக்கின்ற அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர், சென்னை உயர்நீதிமன்றத்தின் சான்றுறுதி ஆணையர் வழக்கறிஞர் ஆக்கு நிறைமதி அவர்களுக்கும், அதை போலவே அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அம்மா தமிழ் பீடம் செயலாளர் தமிழ்த்தாரகை சுகந்தீனா அவர்களுக்கும், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தென் மண்டல தலைவர்
முனைவர் சி. முருக சரஸ்வதி அவர்களுக்கும் நான் பாராட்டி நன்றி தெரிவிக்கிறேன். இந்த அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் எப்பொழுதும் தோன்றா துணையாக நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் அமைப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஆக்கமும் ஊக்கமும் கிடைக்கின்ற வகையில் பங்கெடுத்து பயிற்சி பெறுவதற்கு மட்டுமல்லாமல் இந்த பணி தொடர்வதற்கும் காரணமாக இருக்கின்ற பார்வையாளர்கள், இதை தொடர்ந்து கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்தின் வழியாக காண இருக்கின்ற, பயில இருக்கின்ற, பாராட்ட இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த அமர்வில் இணைப்புரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட துணைத் தலைவர் கவிமாமணி கு. வளர்மதி செல்வி அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்து பாராட்டி உங்களை வரவேற்று இன்றைய நிகழ்ச்சி அரங்கை நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலு ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். வாழ்க தமிழ். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர், சொல்லின் செல்வர் ஐயா அவர்களுடைய பெருமுயற்சியால் இந்த பா எழுத வா என்ற நிகழ்வானது தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய வகுப்பு 38. இந்த வகுப்பிலே நாம் சென்ற வாரம் 38ஆம் வகுப்பை நடத்தி இருப்போம். ஆனால் இறைவனடி சேர்ந்த நமது பெரும் புலவர் சம்மங்குடி துரையரசு தொண்டைமான் அவர்களுடைய அந்த பிரிவின் காரணமாக ஏற்பட்ட அந்த நீங்காத நினைவுகளுடன் அந்த வகுப்பை நடத்த இயலாத சூழலிலே அந்த பெரும் புலவர்களுடைய நினைவை போற்றுகின்ற ஐயா அவர்களுடைய அந்த பாசத்தின் காரணமாக ஐயா அவர்கள் ஒரு வேண்டுகோள் எடுத்திருக்கிறார்கள். அந்த நிகழ்விலே நாம் பங்கேற்க வேண்டும், நமது ஆழ்ந்த நம்ம ஐயா அவர்களுடைய பெரும்புலவர் அவர்கள் இறையடி சேர வேண்டும் என்று வேண்டி அவர்கள் அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதலாகவும் நாம் இருப்போம். அதே நேரத்தில் ஐயா அவர்களுடைய பேரிலே விருது வழங்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் படைத்த நம்முடைய சொல்லின் செல்வர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, பெரும்புலவர் அவர்களுடைய அந்த இழப்பு, பெரிய தமிழன்னையினுடைய தவப்புதல்வன் ஒரு இறந்துவிட்ட அந்த நிலையிலே அவர்களுடைய இறப்பு ஈடில்லாத இழப்பு என்று நான் என்னுடைய முகநூல் பக்கத்திலே குறிப்பிட்டிருந்தேன். காரணம், அவரை போல் நாம் தொடர்ந்து எழுதுவது கடினம். எழுதிக்கொண்டே இருப்பார். கொஞ்சம் கூட அயராமல் அந்த வயதான காலத்திலும் கூட அவர் எழுதாத கவிதை இல்லை, எழுதாத மரபு இல்லை என்று சொல்ல வேண்டும். அவர்களுக்கு நம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இந்த 38ஆம் வகுப்புக்கு நாம் நுழைவோம். இதில் இன்றைய தினம் நமக்கு வாழ்த்துரை வழங்க வந்திருந்த தமிழ் மருத்துவர் விஜயபாபு ஐயா அவர்களுடைய அந்த அருள் வடிவான முகத்தை பார்த்தபோது நான் சற்று கலங்கினேன். காரணம், ஐயா அவர்களுடைய அந்த முகத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு நம்மை அறியாமலே ஒரு ஈர்ப்பு உண்டாகியதை நான் கவனித்தேன். அத்தகைய ஈர்ப்பினை எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அந்த அருளடிவான அந்த முகமானது அவர் இன்றைக்கு நமக்கெல்லாம் அந்த பேரிழப்பிலிருந்து மீட்டு நம்மை எல்லாம் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக அவர் இன்றைக்கு வந்திருப்பதாக நான் உணர்கின்றேன். ஐயா அவர்களுடைய அந்த சித்த மருத்துவம் என்று சொல்கிறார்கள், தமிழ் மருத்துவம் என்று. அந்த வகையிலே ஐயா அவர்களுடைய ஆன்மீக பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி, அதனால் உனக்கு கிடைக்கும் முக்தி நிறைவு பணி என்று சொல்லுகின்ற விதத்திலே நிச்சயமாக ஐயா அவர்கள் இன்றைய தினம் நமக்கு ஆசியுரை வழங்கியது நமக்கு பெருமையாக இருக்கிறது. அதனை ஏற்பாடு செய்த நமது ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். சென்ற வாரம் நாம் காவடி சந்தை பற்றி பார்த்தோம். குறிப்பாக காவடி சந்து என்பது முருகப்பெருமானை நினைத்து அந்த முருகனுக்கு பால்குடம் எடுத்து செல்லுகின்ற பொழுது செல்லும் வழியிலே அந்த
ஏற்படுகின்ற அந்த அசதியை போக்குவதற்காக பாடுகின்ற ஒரு பாடலாக நாம் பார்த்தோம். அதிலே பல சிறந்த பாடல்களை எல்லாம் பாடிய நிலையிலே அந்த பொது இலக்கணத்தையும் பார்த்தோம். 15 சீர்கள் கொண்ட ஓரடியாக இருக்கும். முதல் 2 அடிகளிலே 4 சீர்கள் இருக்கும். அடுத்த 3வது அடி 4வது அடியிலே அந்த முடுகியல் தன்மையுடைய சீர்கள் இருக்கும். 2 சொற்களாக சீர்களாக இருக்கும். ஈற்றடி 3 சீர்களை கொண்டிருக்கும். 4, 8, அதன் பிறகு ஒரு 4, 12, ஈற்றடியாக ஒரு 3, 15 சீர்கள் கொண்ட ஒரு சிறப்புமிகு இலக்கணத்தை பெற்றதுதான் இந்த காவடி சிந்து. அந்த இலக்கணம் புரடாமல் பல பாடல்களை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே சென்ற வாரம் புள்ளி கலாபமயில் பாகன் என்ற ஒரு பாடலை பார்த்தோம். அது மட்டுமல்ல, இந்த பாடலிலே அடிதோறும் எதுகை இருக்க வேண்டும் என்பதையும் பார்த்தோம். 1, 5, 9, 13 சீர்களிலே மோனை இருக்க வேண்டும். 4, 8, 14 ஆகிய சீர்கள் தனிச்சீர்களாக இருக்க வேண்டும். அந்த தனிச்சீர்கள் ஓரசைச் சீர்களாக, அதாவது குறிப்பாக தேமா சீர்களாக, நேர் நேர் தேமா என்ற வகையிலே இருக்க வேண்டும் என்ற இலக்கணம் சரியாக வகுத்திருக்கிறார்கள். இந்த பாடலிலே காவடி சிந்திலே மிக சிறப்பு என்னவென்றால், ஒரே நிலையாக பாடாமல் சற்று உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையிலே முடுகியல் அந்த நிலையானது இருக்கும். நாம் இப்பொழுது ஒரு தேரை இழுக்கிறோம் என்றால், அந்த தேரை இழுக்கின்ற பொழுது நாம் என்ன சொல்வார்கள் என்றால், எல்லோரும் சேர்ந்து தேரை இழுப்பார்கள். அப்படி இழுக்கின்ற பொழுது அந்த அதிகமான உத்வேகம், அந்த ஆற்றல் வேண்டும் என்றால் என்ன சொல்வார்கள் என்றால் அரோகரா என்று சொல்வார்கள். அந்த அரோகரா என்ற அந்த சொல்லானது எல்லோரையும் உற்சாகம் அளித்து அதை இழுப்பதற்கான ஒரு ஆற்றலை தருகின்ற நிலையை நாம் உணரலாம். அதுபோலத்தான் இந்த குடிகியல் சீர்கள் இருக்கும். அந்த வகையிலே அந்த சென்ற வாரம் நாம் பார்த்தோம், 6ஆம் திருமுறையிலே ஒரு அழகான ஒரு பாடலை பார்த்தோம். திரை சேர்த்தடையாய் விடையாய் உடையாய் விகிதா விபவா விமல மல நெஞ்சேர் வந்தார் நஞ்சார் கண்டா பிம்பு சிதம்பரானே என்று பார்த்தோம். அரை சேகுருவே அமுதே சிவமே அணியே மணியே அருளே பொருளே அந்தோ வந்தாள் எந்தாய் எந்தாய் அம்பலனம் பதியே என்ற ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல். இதிலே பார்த்தீர்கள் என்றால் எம்பிரானை சிவபெருமானை மிக அற்புதமாக அந்த 6ஆம் திருமுறையிலே உள்ள அந்த பாடலானது காவடி சிந்திலே சிறப்பாக கொஞ்சம் கூட இலக்கணம் தகராமல் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த முடிகியல் அடிகள் கூட எஞ்சே பஞ்சா நெஞ்சார் கண்ட பசீதம்பரே அப்படி இழுத்து பாடலாம் அந்த அந்த அடிகளை பாடுறப்ப. அப்படி ஒரு அற்புதமான அந்த அடிகளை கொண்ட இந்த காவடி சிந்தானது திரைப்படத்துறையிலே வருகின்ற பொழுது அந்த இலக்கணம் அப்படியே பின்பற்றி எழுதப்பட்டிருக்கிறதா, சற்று ஏதேனும் மாற்றங்கள் தேவைப்பட்டிருக்கிறதா, அப்படி அமைந்த பாடல்கள் மனத்திலே பதிந்திருக்கிறதா, அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த காவடி சிந்திலே நிறைய பாடல்கள் அதனை தழுவியது போல இருக்கும். அந்த இலக்கணம் தவறாமல் இருக்கக்கூடிய ஒரு சில பாடல்கள் நம்மை வெகுவாக மனத்திலே பதிந்திருக்கின்றன. திரைப்பட துறை என்பது மிக எளிதாக பொதுமக்களை சென்று அடையக்கூடிய ஒரு துறையானதாக இருக்கின்றது. ஒரு வினாடி நேரத்திலே இன்றைக்கு உலகையே வலம் வருகின்ற ஒரு நிலையாக அந்த திரைப்படத்துறை இருக்கிறது. அதில் ஒரு பாடல் எழுதுவது என்பதும் அதிலே நடிப்பது என்பதும் எவ்வளவு சிரமமான ஒரு நிலை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதிலே உடுமலை நாராயண கவிதான் அந்த இலக்கணத்தை தவறாது அப்படியே எடுத்து சென்று சினிமாவிலே தன்னுடைய அந்த காவடி சிந்தை பதித்திருக்கிறார். அதுதான் முதல் பாடலாக, காவடி சிந்தனுடைய முதல் பாடலாக அதை நாம் பார்க்கின்றோம். அந்த படத்தினுடைய அந்த சிறப்பு என்னவென்றால் அது மிகப்பெரிய ஒரு காவியம் என்று சொல்ல வேண்டும். அந்த படம் இரத்த கண்ணீர். அந்த இரத்த கண்ணீர் படத்திலே காவடி சிந்திலே உடுமலை நாராயண கவி அவர்கள் எழுதிய அந்த பாடல், நீங்கள் அதை பாடலை கூட பலமுறை கேட்டிருப்பீர்கள். மாலையிட்ட மங்கையாரோ என்ன பேரோ
அந்த மானினியால் எந்த ஊரோ உங்கள் மனம் நாடிய சுகமே தருமதி வேறிய வனிதாமணி மாமதவேல் தென்றல் தேரோ திருவாய் மலர்ந்தே அருள் வீரோ. அப்படி அந்த பாடல் இருக்கும். இந்த காவடி சிறையில் எழுதப்பட்ட அந்த பாடல் அதை நான் முற்று கவனித்தால் அந்த முடியியல் தன்மையை எவ்வாறு உடுமலை நாராயண கவி அவர்கள் சிறப்பாக படைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். ஆரம்பிக்கின்ற பொழுது மிக அற்புதமாக ஆரம்பித்திருப்பார்கள். மாலை இட்ட மங்கை யாரோ என்ன பேரோ அந்த மானினியால் எந்த ஊரோ உங்கள் மனம் நாடியே சுகம் நீ தரும் அதிமேறிய வனிதாமணி. அதுதான் அந்த முடியல், அதுதான் மிக முக்கியம். அந்த முடியல் தன்மையை உடுமலை நாராயண கவி அவர்கள் சிறப்பாக இந்த படத்திலே படைத்திருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த பாடல் திரைப்படத்துறையிலே தந்தது. அதே போல பொதுவாக திரைப்படத்துறையிலே இருப்பது போலவே ஊத்துக்காடு வேங்கட கவி அவர்கள் ஒரு அற்புதமான பாடலை கண்ணன் வருகின்ற நேரம் என்ற ஒரு பாடலை தந்திருக்கிறார். அந்த பாடல் அப்படியே மெல்லிய இலையோடிய அந்த என்று சொல்லக்கூடிய மெல்லிய இலையோடிய அந்த விதத்திலே அவர் படைத்திருக்கிறார். கண்ணன் வருகின்ற நேரம் கரையோரம் சென்றல் கண்டு குழித்தது மாறும் அந்த காணத்திரை மோனக்குயில் ஓசை கிளையாதன தரமான குழலிசை கேளும் போன ஆவி எல்லாம் மீளும். என்ன மாற்றம் செய்திருக்கிறார் என்றால், திரைப்படத்துறையில் வருகின்ற பொழுது முதல் அடியிலே 4 செருகள், அடுத்த அடியிலே 4 செருகள். அந்த முடிக்கியல் தன்மையும் சிறப்பாக தானத்திரை மோனக்குயில் ஓசை கிளையாதன அதையும் சரியாக சரி செய்திருக்கிறார். இந்த ஈற்று அடி எப்படி இருக்குனாக்க 4 என்ற ஒரு 4 சீர்கள் இணைத்திருக்கிறார் புதிதாக. கடைசியாக மறுபடியும் அந்த ஈற்றடி ஆவி எல்லாம் கூட மீளும். ஏன்னா அந்த பாடல் அப்படி உட்காரணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல அந்த மாதிரி எழுதி பாடியிருப்பாங்க. இந்த பாடல் அந்த அடி இல்லாம பாடினா கொஞ்சம் உட்கார்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அதனால அந்த சந்தம் சரியாக வர வேண்டும் என்பதற்காக அப்படி பாடியிருக்காங்க. கண்ணன் நகை போல முல்லை இல்லை என்று கண்டதும் ஒன்றொன்றும் வாலை இது கனவே அல்ல நனவே என கருதாதிரு மனமே ஒரு காலமும் பொய் ஒன்றும் சொல்லே எங்கள் கண்ணன் நன்றி வேறு இல்லே அப்படின்னு அந்த ஊத்துக்காடு வேங்கட கவி அவர்கள் படைத்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த வகுப்பில் ஒரு மாற்றம் என்னவென்றால், அந்த பாடலை நான் அந்த இலக்கண நிறையோடு நான் பாடுகிறேன். அதை சந்தத்தோடு சராகத்தோடு பாடுவதற்கு சகோதரி தயாராக இருப்பார் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது அந்த சகோதரி அவர்கள் அந்த பாடலை தருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக ஐயாவின் சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடல் இதுதான். அந்த பாடல் இலக்கணம் தவறாமல் அப்படியே இருக்கிறது. கண்ணன் பாரு நிறைய பேர் மாத்தி மாத்தி பாடியிருக்கிறாங்க இந்த பாடலை. அந்த சந்தத்தை மாத்தி மாத்தி பாடியிருப்பாங்க சில பேர் ஒவ்வொருத்தரும். கண்ணன் நேரம் கரையோரம் சென்றல் கண்டு தொழித்தது பாரும் அதெல்லாம் பாடியிருப்பாங்க. அப்படியே ராகத்தை அது மாத்திருப்பாங்க. ஆனா அந்த முடிக்கையில மட்டும் மாத்த மாட்டாங்க. அந்த காணத்திலே உனக்குயில் ஓசைக்கிணையாதன அதை மாற்ற மாட்டாங்க. அதுதான். இப்ப நமது சகோதரி அவர்கள் இப்பொழுது அந்த பாடலை தருவார்கள். வாருங்கள் சகோதரி அவர்களே. அனைத்திந்திய தமிழ்ச்சங்க நிறுவனர் சொல்லின் செல்வர் கலைமாமணி ஐயா அவர்களுக்கும், தமிழ் மருத்துவர் விஜயபாபு அவர்களுக்கும், மரபு மாமணி எங்கள் கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை கண்டும் கேட்டும் கழித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை கூறுகின்றேன். செம்மங்குடியார் ஒரு வரலாறு ஆகிவிட்டார். அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். நிகழ்வுக்குள்ள நொடியலாம். ஐயா சொன்ன மாதிரி இந்த சிந்து அப்படிங்கிறது காவடி சிந்து இசைப்பாவகைகளில் ஒன்று. சிந்து பாவகைன்னு சொல்றோம். இந்த சிந்து என்பது இசைத்தமிழ் பாகுபாடுகளில் ஒன்று. பழங்காலம் முதலே பாடப்படுகின்ற ஒரு பாடல். இங்க இப்ப நான் உங்களுக்கு பாட போறது என்ன அப்படின்னு சொன்னா,
திருச்செந்தூர் வாழ்கின்ற இந்த குமரனை பற்றிய ஒரு காவடி சிந்து. செந்தூர் என்றொரு தேசம், அங்கு செந்தில் ஆண்டவர் வாசம். செந்தூர் என்றொரு தேசம், அங்கு செந்தில் ஆண்டவர் வாசம். ஒப்பு இல்லை என சொல்லும்படி உலகை அவன் காத்தபடி நின்றான், என்னை கொண்டான். வேலுண்டு வினை இல்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. வேலுண்டு வினை இல்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. பக்தர்கள் மீதுதான் பாசம், பண்ணிய பாவங்கள் ஆகிடும் நாசம். பக்தர்கள் மீதுதான் பாசம், பண்ணிய பாவங்கள் ஆகிடும் நாசம். அந்த தேவர்கள் துயப்போக்க சூரனை வதம் செய்த பாலன் பெரும் வீரன். வேலுண்டு வினை இல்லை முருகா, வண்ண மயில் இல்லை குமரா. வேலுண்டு வினை இல்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. தீர்த்தான் அவர் பாடிய பூஜங்கம் கேட்டான். ஆதிசங்கரர் நோய் தீர்த்தான் அவர் பாடிய பூஜங்கம் கேட்டான். பன்னீரினை கொண்டு தருகின்ற விபூதியை அணிந்திட்டால் போதும், நோய் போகும். வேலுண்டு இல்லை முருகா, வண்ண மயிலுண்டு பய வேலுண்டு வினை இல்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. குழந்தை வடிவிலே வந்தான், குமர குருபரர் வாய் பேசச் செய்தான். குழந்தை வடிவிலே வந்தான், குமர குருபரர் வாய் பேசச் செய்தான். கந்தர் கலிதன் பாவர் பாட தமிழ் கண்டு அருள் செய்து நின்றான், உள்ளம் மகிழ்ந்தான். வேலுண்டு வினை இல்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. வேலுண்டு வினை இல்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. சஷ்டியில் விரதம் இருந்து அவர் சன்னதி வந்து தொழுது. சஷ்டியில் விரதம் இருந்து அவர் சன்னதி வந்து தொழுது. பிள்ளை வரம் கேட்டால் வடிவேலன் பிள்ளையாய் வந்தில்லம் பிறப்பான், இன்பம் நிறைப்பான். வேலுண்டு வினை இல்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. வேலுண்டு வினை இல்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. ஓம் என்னும் பிரணவ வடிவம் எங்கள் ஓராறு முகனின் இல்லம். ஓம் என்னும் பிரணவ வடிவம் எங்கள் ஓராறு முகனின் இல்லம். மலையேறும் என்றபடி அருள்வான், வினை களைவான். வேலுண்டு பயமில்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. வேலுண்டு வினை இல்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. வேல் என்று நீ பாடு, வெற்றி கூடிய வந்திடும் பாரு. வேல் வேல் என்று நீ பாடு, வெற்றி கூடிய வந்திடும் பாரு. வளரை போல நலம் வளர பிறை சூடி மகிழ்வுவான், வளம் தருவான். வேலுண்டு வினை இல்லை முருகா, வேலுண்டு வினை இல்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. வேல் என்று நீ பாடு, வெற்றி கூடிய வந்திடும் பாரு. வளர்பிறை போல நலம் வளர பிறந்தூடி மகிழ்வான், வளம் தருவான். வேலுண்டு இல்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா.
வேலுண்டு வேலுண்டு குமரா, வண்ண வினைவில்லை பயமில்லை குமரா. நன்றி, நன்றிங்கய்யா. சிறப்பு சகோதரர்களே. அதே போல கேடி சந்தானம் அவர்கள் அம்பிகாவதி படத்திலே ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அதிலே அந்த பாடலிலே அந்த காவடி சிந்தானது ஆரம்பத்தில் பல்லவி வேறு மாறி வரும். இடையிலே இந்த சிறப்பாக இந்த காவடி சண்டையை கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் அந்த படத்திற்கு அது சரியாக பொருத்தமாக இருக்கும் என்று அவர் நினைத்திருக்கிறார் போல். அந்த மேவும் அரவிந்த மாமலரில் வந்த வேதவல்லியா, கடல் தந்த பொன்னின் செல்வியா, மதன் சிந்தை வாழும் எல்லையா என்று கண்ட போதில் ஐயம் கொண்டு பேசும் ஏழில் நின்றுலாவும் பிள்ளையாள் அப்படின்னு அந்த பாடல் இருக்கிறார். அப்படியே அதை முழுவதுமாக ஆரம்பிக்காமல் இடையிலே இந்த பாடல் வந்துவிட்டு போகும், காவடி சிங் வந்துவிட்டு போகும். அதே போல கேடி சந்தானம் அவர்கள் அம்பிகாவதி, அந்த கேடி சந்தானம் அவர்கள் தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்ற ஒரு படத்திலே ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். ஆடி வரும் ஆடற் பொற்காவையடி, ஆடி வரும் ஆடக பொற்பாவையடி, நீ அன்றும் இன்றும் என் ஆவியடி. அதுல என்ன சிறப்புனா அந்த இந்த மோனை அந்த தனிச்சொல் வந்து சிறப்பாக தேமால போட்டிருக்காரு, நீ அப்படின்னு போட்டிருக்காரு. ஆடி வரும் ஆடக பொற்பாவையடி, நீ அன்றும் இன்றும் என்றுமே என் ஆவியடி, நீ குங்குமக்கடல் நான் சந்தமிழ் மடல் அப்படின்னு இருக்காரு. குங்குமக்கடல் நான் சந்தமிழ் மடல், மலை சந்தனம் மணக்கும் புது மல்லிகை உடல், மங்களக்குடம் இது மன்மதரதம் எழில் பொங்கி விடும் மங்கை முகம் சங்கதிர் நிறம் அப்படின்னு அந்த பாடல் அப்படியே போயிட்டே இருக்கு. இப்படி பல பாடல்கள் நம்மை வந்து கவர்ந்திருக்கின்றன. இந்த திரைப்படத்துறையிலே அதை இன்னும் சிறப்பாக கையாள வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் சில நேரங்களிலே திரைப்பட அந்த பாடலுக்கு வந்து அந்த பொருத்தமான அந்த இடத்திற்கு வர வேண்டும், அப்படிதான். அதனாலதான் கொஞ்சம் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. அது போல அமுதவல்லி அப்படின்னு ஒரு படம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த அமுதவல்லி படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப டிஆர் மகாலிங்கம் நினைக்கிறேன், அவங்க நல்லா பாடியிருப்பாங்க. ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் எழிலோ, இவள் கூலி ஓடையில் இயல் மிதக்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் இவள். அதுதான் அந்த முடிகள். காடு விட்டு வந்த மயிலோ நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ அப்படின்னு அந்த பாடல் வந்து ரொம்ப அற்புதமா பட்டுக்கோட்டை அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அமுதவல்லி அப்படிங்கிற அந்த படத்துல இடம்பெற்ற அந்த பாடல். அப்புறம் இன்னொரு படத்துல வந்து கர்ணன் படத்துல வந்து ஒரு பாடல் கூட அப்படியே அதனுடைய சாயலாக வரும். அது இரவும் நிலவும் வளரட்டுமேனும் இனிமை கனவுகள் தொடரட்டுமே, தரவும் தரவும் உதவட்டுமேனும் தனிமை சுகங்கள் பெருகட்டுமே அப்படின்னு ஒரு பாடலோட அந்த சாயல் தான் சொல்ல முடியும். இது வந்து அப்படியே முழுவதுமா அந்த இதுல எடுத்துக்க முடியல ஒரு சூழல். அப்புறம் அதே போல கவியரசர் அவரு பாடல் எழுதாம இருந்திருப்பார். அவர் எழுதாத இலக்கண மரபு எழுதாத பாடலா இருக்க முடியாது நிச்சயமா. அவர் வந்து முருகப்பெருமானுக்கும் சரியா எழுதியிருக்கிறாரு அந்த ஒரு திரைப்படத்துல. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா வெறும் ஆண்டியாகி பழனி வந்த வேலையா, கற்பனையை தாண்டி நிற்கும் கந்தையா, உன்னை காண்பதற்கு நடந்து வந்தோம் அமையா அப்படின்னு அவர் அந்த பாடத்துல இருக்கிறார். அது பாடல் வந்து சிறப்பான ஒரு பாடல். அது ஆரம்பிக்கிறப்பே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா வெறும் ஆண்டியாகி பழனி வந்த வேலையா, காவடிச்சந்தனுடைய அந்த சாயல் வர்றது மாதிரி அப்படிதான் படித்தாங்க. கற்பனையை தாண்டி நிற்கும் கந்தையா மாமையா அப்படி பாடல்கூடிய அந்த அந்த நிலையை வந்து இவர்கள் எல்லாம் தொடர வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை அவர்கள் வந்து பெற வேண்டும்.
அதற்கு தகுந்தாற் போல திரைப்படங்கள் வந்தால் நிச்சயமாக அவர் எழுதுவார்கள். குறிப்பாக கந்தன் கருணை போல முருகப்பெருமானை நினைத்து அந்த மாதிரி எழுதக்கூடிய அந்த பாடல்கள் வந்தால் நிச்சயமாக. ஆனால் முருகப்பெருமானை நினைத்து நிறைய பாடல்கள் வந்து இருக்கின்றன. நிறைய கவிஞர்கள் வந்து பாடியிருக்கிறாங்க, சிறப்பாக பாடியிருக்கிறாங்க. அதனால எனவே இந்த காவடி சிந்து என்பது நமது முத்திரையை நம் நெஞ்சிலே பதித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் அதனுடைய வடிவமைப்பு. அதை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன். காவடி சிந்து என்றால் 15 சீர்கள் கொண்டதாக இருக்க வேண்டும். முதலடி 4 சீர்கள், 2ஆம் அடி 4 சீர்கள், 3ஆம் அடியின் வகையிலே இந்த பல பாடல்கள் நமக்கு எல்லாம் தந்திருக்கிறார்கள். மிக முயற்சி செய்து அந்த ஊத்துக்காடு வெங்கட கவியர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதுபோல இன்னும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் முயற்சி செய்து அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். கேட்டி சந்தானம் அவர்கள், நமது கவியரசர், இப்படி பல நிலைகளிலே இந்த காவடி சிந்தை எப்படி திரைப்படத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படி என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் நமக்கு ஒரு அற்புதமாக ஒரு இல்லை அப்படியா நொண்டி சிந்து என்று வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டாராம். அதனால்தான் அதன் பிறகு நொண்டி சிந்து என்ற ஒரு பாடல். அதுல என்ன என்றால் ஏதேனும் கொஞ்சம் இலக்கணம் தவறி இருந்தால் அது நொண்டி சிந்தாக அப்படித்தான் செய்யறாங்க நம்ம தமிழ் அறிஞர்கள். ஏதேனும் ஒரு சற்று சந்தத்துக்காக அப்படி பாடியிருப்பாங்க. அப்படி சந்தத்துக்காக பாடுகின்ற பொழுது என்ன செஞ்சிருப்பாங்கனாக்க சந்தம் குறைஞ்சு போகிற இடத்துல வந்து வேற மாதிரி மாற்றி இலக்கணம் தவறி பாடுறப்ப அது நொண்டி சிந்தா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த காலமாவனத்தில் அண்ட கோலமாமரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு ஸ்ரீகாரமிட்டுலகும் ஒரு பண்டு கடல் காலும் விழி நீல வண்ண மூலமத்து வர்க்கம் கால்களுடையதென கண்டு மறை காணும் முனிவோர் உரைத்தார் பண்டு. அந்த இசை நயம் பாருங்க, எப்படி அந்த இயல்பு எவ்வளவு அழகா அமைச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் மிக முக்கியமா. அந்த அளவுக்கு அந்த பாடலை கொண்டு வந்திருக்கிறார், மிக அற்புதமா கொண்டு வந்திருக்கார். இன்னுமான சக்தி வெள்ளம் இந்த விந்தை எல்லாம் அங்கு செய்யும் முன்னும் பழவேதமாய் அதனுள்ளே காணாதமாய் வீரங்கும் இந்த வீர சக்தி வெள்ளம் விழும் பள்ளம் ஆக வேண்டும் நித்தம் என்ற நுழை உள்ளம் அப்படின்னு முடிச்சிருக்கிறார். இந்த இயல்பு பாருங்க, சந்தத்துக்காக கொண்டு வந்திருக்கிறார், ரொம்ப அற்புதமா. அதனாலதான் நம்ம மகா கவி சொல்றோம். இப்படியாக நிறைய சிந்து வகையிலே இன்னும் நிறைய வகைகள் இருக்கின்றன. நல்ல இசை நுணுக்கம் வாய்ந்த பாடகர்கள் மட்டுமே பாடக்கூடிய ஒரு வகையான சிந்து வகை பாடல் காவடி சிந்து. அந்த ஆர்வத்தோட காத்திருங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இப்பொழுது இந்த அரங்கத்தை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. காவடி சிந்தை சரியான வகையில் நினைவுபடுத்தி ஒரு சிறந்த விளக்கத்தை தந்திருக்கிறார். அதற்காக அவரை பாராட்டுகிறேன். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்த ஒருங்கிணைப்பாளர்கள் வழக்கறிஞர் ஆக்கு நிறைபதி அவர்களுக்கும், தமிழ்த்தாரகை சுகந்தீனா அவர்களுக்கும், முனைவர் சே முருக சரஸ்வதி அவர்களுக்கும், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் நிர்வாகிகள், மாவட்ட அமைப்பாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், தமிழ் திறன் ஆய்வு நடுவத்தினுடைய இயக்குநர்கள், அம்மா தமிழ் பீடம் நிர்வாகிகள், இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பாக நடத்துவதற்கு எல்லா வகையிலும் காரணமாக இருக்கின்ற பார்வையாளர்கள், பயிற்சியாளர்கள் என அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து இந்த அமர்வு சிறப்பாக அமைய காரணமான அனைவரையும் வணங்கி அமர்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, எழுதவா பயிற்சி வகுப்பை பார்த்தீங்களா? அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சதா? இது போன்ற தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே காண கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்திடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவங்களையும் கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தோட சப்ஸ்கிரைபராக மாற்றிடுங்க. இது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்பொழுதும் கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.